ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 56வது நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 84 கிலோ 650 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். உங்களில் யாருக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்? பரோட்டாவில் நிறைய வகைகள் இருக்குது. கிளி பரோட்டா, கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பார்த்தா இந்த வீடியோ பார்த்தாது. அதில் எந்த பரோட்டா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச பரோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். என்னடா வெயிட் லாஸ் வீடியோவில் பரோட்டா பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாளைய வீடியோவில் பரோட்டா பற்றின முழு விவரத்தை தான் உங்களுக்கு நான் அதில் சொல்ல போகிறேன். அதனால் இன்றைக்கி வீடியோவில் பரோட்டா எந்த வகை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நாளைக்கு இந்த பரோட்டா பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய இந்த சமயத்தில் இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய டயட் ஃபுட்டாக என்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நேற்று நைட்டே ஒரு 20 நம்பர் இருக்க மாதிரி காஞ்ச திராட்சையை ஊற வச்சுருந்தேன் ஒரு கிண்ணத்தில். அது நல்லா ஊறி இருந்தது. அந்த திராட்சையை மட்டும் முதல்ல எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியும் குடிச்சிட்டேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னா நம்ம உணவுப் பொருட்களை வந்து கட்டுப்படுத்துவோம். அதனால் நமக்கு மலச்சிக்கல் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து தான் நம்ம வந்து டாய்லெட் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த சமயங்களில் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மாதிரி சிரமப்படாமல் ஈஸியாக நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திராட்சை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்கள் காஞ்ச திராட்சை கூட இது மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியமாக 1 வயசுலேருந்து ஒரு 4 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து மோஷன் சரியாக வரல அப்படின்னா இதை வந்து கடைப்பிடிப்பாங்க. அதாவது காஞ்ச திராட்சை ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியை மட்டும் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மலம் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். பெரியவங்களும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் காஞ்ச திராட்சை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நார்மல் திராட்சை கூட நீங்கள் சாப்பிடலாம். சரிங்களா? இன்றைக்கி மார்னிங் வந்து அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஷாப்புக்கு கிளம்பி வரதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மோர் கலந்து எடுத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு மோரில் வெறும் உப்பு கலந்து சாப்பிட்றதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்ட்டு. அதனால் இஞ்சி, கொத்தமல்லி, கொஞ்சம் மாங்காய் நல்லா அரைச்சி மோர் கூட கலந்து நல்லா வடிகட்டி அதை தான் ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலுக்கு கொண்டு வந்திருந்தேன். அது கொண்டு வரதுக்கு முன்னே ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொண்டு வரும்போது கொஞ்சம் லைட் கூலிங்காகவே இருந்துச்சு. அதை தான் வந்து மதியம் போகிற வரைக்கும் நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி மதியம் வீட்டுக்கு போனோன்னா என்னோடய லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சப்பாத்தி சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சப்பாத்தியில் 2 சப்பாத்தி மீந்து இருந்தது. அந்த சப்பாத்தி தான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். கூட வந்து 2 பாயில்டு எக்கு எடுத்துக்கிட்டேன். ஹரணி வந்து கோவக்காய் செஞ்சு வச்சுருந்தா அந்த கோவக்காவை இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் நான் கடைக்கு வரதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பப்பாளி, கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்துச்சு. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். நைட்டு வீட்டுக்கு போய் கண்டிப்பாக ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. சிஸ்டர் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், அது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ நீங்கள் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ நீங்கள் அத்திப்பழ ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அத்திக்காய் கூட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த அல்சர் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அத்திப்பழ ஜூஸை விட அத்திக்காய் கூட்டுன்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தொகுப்பான எந்த ஒரு விஷயமும் நம்ம ஆகாரமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அல்சர் அப்படின்றது வந்து சீக்கிரமாகவே குணமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அது பயன்படுத்துனாங்க, அதனால் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப்போட்டா பழம் வந்து பழமாக எடுக்காமல் கொஞ்சம் காய் வாட்டத்தில் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி சப்போட்டா பழம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது. மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் ஜூஸாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அத்திப்பழ ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, சப்போட்டா பழ ஜூஸு இது எதுலேயுமே வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்க. அல்சர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கக்கூடிய ஜூஸோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதெல்லாம் இல்லாமல் கூட பால் கலந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேரிக்காய் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது சீக்கிரமாகவே இந்த அல்சர் ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த டிப் சொல்கிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, இடுப்பு சதை குறையிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஒர்க் அவுட் கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு பாகத்துக்கான எக்ஸசைஸும் நிறைய இருக்குது. ஆனால்
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல அப்படின்றதுனால தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணலை. சப்போஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே வந்து இது மாதிரி இடுப்பு சதை குறையிறதுக்கான எக்ஸசைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வரும். நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வெயிட் லாஸை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. வெயிட் குறைய குறைய உங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக தான் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். முதல்ல வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா முகம் தான் ஃபஸ்ட்டு இலைக்கும், அதுக்கப்புறம் கழுத்து, ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து இலைக்க ஆரம்பிக்கும். கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சதை, தோடை, வயிறு இது 3 வந்து லாஸ்ட்டாக தான் நமக்கு குறையும். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பிளான் கண்டிப்பாக கொண்டு வாங்க. அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து என்னால் தனியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமையே காலையிலேருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ளே வீட்டில் நம்ம நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்டெப் கிட்ட தாராளமாக நடக்கிறோம். அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் உண்மையிலுமே வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்றது. பார்த்திங்கன்னா 2000 1500 2000 ஸ்டெப் கிட்ட நம்ம நடக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நம்ம தான் செய்கிறோம் அப்படின்னும்போது தனியாக ஒர்க் அவுட் ஒன்றும் தேவைப்படாது. எதுக்காக தனியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2000 கேலரிக்கு மேலே அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக இது பண்ணும்போது தான் நமக்கு ஒர்க் அவுட் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. இது எதுக்காக நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சுட்டு கரெக்டாக ஒர்க் அவுட்டுக்கு நேரம் ஒதுக்க முடியாத நிறைய சிஸ்டர் இருப்பீங்க இல்லையா. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒர்க் அவுட் அப்படின்றது நம்ம நார்மலாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஸ்டெப் நம்ம வீட்லேயே நடக்கிறோம் அப்படின்னும்போது தனியாக இதுக்கு தேவைப்படாது. டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நான் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பாடியில் இந்த இடம் நமக்கு குறைஞ்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. ஏன்னா நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். என் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும். என்னடா கை இவ்வளோ ஃபேட்டாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ப்ளவுஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் கைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர்லாம் லூஸாக இருக்கும். சரி ஷோல்டர் ரொம்ப டைட் பண்ணலாம் அப்படின்னா கை ரொம்ப டைட்டாகிடும். அது மாதிரிலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நான் போய் ப்ளவுஸ் தைக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணாமல் எனக்கு வந்து பாடியை ஒரு சைடு தைச்சிட்டு கையை அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ரவுண்டாக அட்டாச் பண்ணுவேன். இது மாதிரிலாம் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் அந்த பார்ட் குறைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கும்போது சீக்கிரமாக குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் அப்படின்றது ஒன்று பண்ணணும். இல்லை நம்ம வந்து உணவுப் பொருட்களால் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.